ஹலோ எவ்ரிவான், நான் மணிமாறன். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறனால நம்ம வாழ்க்கையில் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், அப்படி பண்ணும்போது டைம் வந்து எந்தளவுக்கு சேவ் ஆகுது, எந்தளவுக்கு வந்து யூனிக்காக அந்த ஒரு விஷயம் வந்து மாறுது அப்படின்றதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன சின்ன ஐடியா. இதை மோஸ்ட்லி வந்து யாருமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க, யாருமே உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்களேன், இவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிசைனை வந்து போட்டாங்க. பாருங்களேன், நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தவங்க வாளுக்கு இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து ஆட்டோட போட்டி வந்து பிடிக்கும், ஆனால் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு வந்து தெரியாது. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ஐடியானால வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாங்க. நல்லா இருக்குல்ல? இந்த ஒரு குட்டி பையனை வந்து பாருங்களேன், மாவு வந்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அதில் வந்து ஒரு சின்னதாக ஹோலை போட்டு வடையை வந்து சுடுறான். எந்தளவுக்கு குயிக்காக வந்து அந்த வடையை வந்து சுட்டு முடிச்சிட்றான் பாருங்களேன். செம ஐடியா. இந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த பர்சன் வந்து அந்த சிலிண்டர் வந்து சேஃபாக இருக்கணுன்றதுக்காகவா இல்லை உள்ள ஸ்பேஸ் வந்து கன்ஸ்ட்ரைன் ஆகிறதுக்காக வந்து இதை பண்ணுறாரான்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து ரொம்பவும் தப்பு. அந்த சிலிண்டரை வந்து சுற்றி கொஞ்சமாவது வென்டிலேஷன் இருக்கணும். சப்போஸ் அந்த கேஸ் லீக் ஆனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் இந்த மாதிரி வந்து என்க்ளோஸ்டாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து அது வெடிக்கிறதுக்கு ஏதோ ஸ்பார்க் வந்துச்சுன்னா அது வந்து வெடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க தயவுசெய்து. இந்த பொண்ணுங்களுக்கு பிடிச்ச கண்ணாடி வளையலில் வந்து எப்படி வந்து டிசைன்ஸை வந்து மேக் பண்ணுறாங்க, எப்படி வந்து டிசைன்ஸை வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து அந்த வளையலில் வந்து டிசைன்ஸை கொண்டு வராங்க. நைஸ். ஒரு வேலையை நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து செய்யும்போது அதை எந்தளவுக்கு வந்து பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்குள்ளேயே வரும். இந்த பொண்ணை பாருங்களேன், எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஒரு பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்களேன். டக்குன்னு அதை கோர்த்துட்டு அப்படி போயிடுறாங்க. அதை வந்து நம்மளால் கரெக்டாக வந்து ஃபாலோ கூட பண்ண முடியல, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. செம. பெயிண்ட் அடிக்கிறவங்களை பார்த்தா தெரியும், அதாவது அந்த பெயிண்ட் பண்ண அந்த பவுண்ட்ரிலாம் வந்து பர்ஃபெக்டாக வருன்றதுக்காக டேப் வந்து சுற்றுவாங்க. அதை வந்து மோஸ்ட்லி 2 பேர் சேர்ந்தால் தான் வந்து அதை பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் நம்ம வந்து பண்ணலாம். இந்த வீடியோவில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். செம. இந்த ஒரு வீடியோவை பாருங்களேன், உங்கள் வீட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்தால் இந்த ஒரு கிராஃப்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதை அப்படியே சுருட்டி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக வந்து மடித்து எடுத்திங்கன்னா ஒரு அழகான ஒரு முயல் குட்டி வந்துடும். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. நவடேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது யூனிவர்சல் ப்ளவுஸுங்க. இதில் வந்து எந்த ஒரு சைஸ் இருக்கிற ஒரு பெண்ணுமே வந்து பாடி டைப் இருக்கிற பெண்ணுமே வந்து இந்த ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். மோஸ்ட்லி வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சேர் வந்து கிராக் விட்டால் ஒரு கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருவோம். அது வந்து கிராக் வந்து டெவலப் ஆகி அந்த சேரையை வந்து ஸ்பாயில் பண்ணிடும், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி பேக்கிங் சோடா மேலே ஃபெவிக்விக் ஊற்றி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுமாமா அந்த கிராக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கட்டான ஒரு பணம் வந்து கொடுக்கும்போது அதை வந்து எண்ணுறதுக்கு வந்து கையில் வந்து ஹோல்ட் பண்ண தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணி அந்த விரலோட சென்டரில் வச்சு ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து கரன்சியை வந்து நீங்கள் வந்து எண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ப்ராப்பரான மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு மனுஷன் பாருங்கள், ஒரு சிம்பிளான ட்ரிக்கை யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக அந்த டைல்ஸில் ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு ஐடியாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு பர்சன் வந்து சிகரெட்டோட டாக்ஸிக்னஸ்னை வந்து காட்டுறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாரு. சிகரெட்டில் இருக்கிற அந்த டொபாக்கோவை வந்து அந்த ஒரு புகையாக மாற்றி அந்த பாட்டிலுக்குள்ளே அடைச்சிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தீக்குச்சி வந்து கொளுத்தி உள்ளே போடுறாரு. எந்த அளவுக்கு வந்து டாக்ஸிக் கேஸஸ் வந்து அதில் இருக்குது, டாக்ஸிக்னஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து காட்டுது. இங்கே பாருங்கள், வந்து அப்படியே அது வந்து அந்த நெருப்பு வந்து பற்றுற அளவுக்கு அது வந்து உள்ள அந்த அளவுக்கு வந்து நச்சுத்தன்மை உள்ள பொருள்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரே உருட்டில் எப்படி 4 சமோசா பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த அக்கா சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ஒரே ஒரு ஒரே ஒரு ஃப்ளாட்னஸில் வந்து அது சென்டரில் இருக்கிற அந்த சின்ன அந்த பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு க்ராஸாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து 4 பீஸாக கட் பண்ணி அதில் வந்து சமோசா போடுறாங்க. நல்ல ஒரு ட்ரிக்காக இருக்குது. ஒரு செம சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீடியோங்க. இங்கே பாருங்கள், இவருக்கு வந்து செம ஸ்கேட்டிங் ஸ்கில்லுங்க. கரெக்டாக நம்ம வந்து அதில் நம்ம நினைப்போம் அந்த அலையில் வந்து சிக்கிடுவார்னு சொல்லிட்டு, ஆனால் கரெக்டாக எவ்வளோ அழகாக வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாருங்களேன். ஸோ வந்து ஒரு பல்கான அமௌண்ட் ஆஃப் பூண்டை வந்து நம்ம உரிக்கிற பட்சத்தில் வந்து இந்த ஒரு ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு குத்தூசியை வச்சு எவ்வளோ அழகாக வந்து அந்த பூண்டோட பல்ல வந்து வெளியெடுக்கிறாங்க பாருங்கள், பூண்டை விட்டு. செம ஐடியாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் see you next video. Thanks for watching. Cheers.